அழைத்த குரலுக்கு அவள் வருவாள், அருளும் பொருளும் தந்திடுவாள். அழைத்த குரலுக்கு அவள் வருவாள், அருளும் பொருளும் தந்திடுவாள். அழைத்த குரலுக்கு அவள் வருவாள், அருளும் பொருளும் அருளும் பொருளும் தந்திடுவாள். அழைத்த குரலுக்கு அவள் வருவாள், அருளும் பொருளும் தந்திடுவாள். கண்ணிய கோசம் தீர்த்திடுவாள், கண்ணிய கோசம் தீர்த்திடுவாள். கல்யாணம் முடித்து தனி போடுவாள். அழைத்த குரலுக்கு அவள் வருவாள், அருளும் பொருளும் தந்திடுவாள். அழைத்த தாயவளா கண்ணிகளா தாயவளா அம்மா எங்கள் சத்தியம்மா. அழைத்த குரலுக்கு அவள் வருவாள், அருளும் பொருளும் தந்திடுவாள். அழைத்த குரலுக்கு அவள் வருவாள், அருளும் பொருளும் தந்திடுவாள். கண்ணிகரில்லா தாயவளா கண்ணிகரில்லா தாயவளா தாயே எங்கள் சத்தியம்மா. தன்னிகரில்லா தாயவளா, தன்னிகரில்லா தாயவளா, தாயே எங்கள் சத்தியம்மா. அழைத்த குரலுக்கு அவள் வருவாள், அருளும் பொருளும் தந்திடுவாள். அருளும் பொருளும் தந்திடுவாள். அருளும் பொருளும் தந்திடுவாள். பெறுகின்ற செல்வம் தோன்றி பெண்ணர சாரதாயும் தாயோ ஒரு முறை வர்ணவண்ணம் உலகினில் ஆண்ட காவியம் காவியோ ஒருவரம் மரபாதென்று குவலயத்தில் நாங்கள் கூற சரி கரை கண்டனார் தான் தன்னுடைய மகன் கணபதி இது சரணம் காப்போதான். கோவதில் இருக்கும் மாது போர் பண்ணும் புருஷா தேவி தேவி காவலில் மிகுந்த செல்வம் கடை தன்னை எளியோன் கூற கூற பாடலில் பிழை வராமல் பரிதமிழ் முதிர்வாய் நல்கும் சரி நாவினில் இருந்த மாதி நல் கதைக்கு அருள் செய்வாயே.
பெண்ணனும் புருஷா தேவி பொலிமுட்டன் புவியில் ஓங்கும் மண்ணுரை இருந்து கொண்டேன் வையகம் அரசாள் காவியம் மன்னனோ மிகுந்த வேள்வி மலைகளில் குமாரா வடிவேலா காப்பதாமே சிவனாருட மகனே செந்தி வடிவேலாவா நம்பி நம் பாதம் தொழுதிட கோப்பாய் பயிங்களை அழகின வடிவேலா தேவையினை வாராமல் காத்தருள வேணோ செய்வாய் ஆறுமுகவேலா அநேகத்தைக்கு வந்து உதவியருள் வருவாய் உத்தருளனுதேனம் போற்றிட நானோ அருள் அனுதீனம் போற்றிட நானோ போற்றிடுவேன் வள்ளீதை வாரி வந்து உதவாய் புகழும் செந்தில்வேலா முத்தி சத்தியமே சிறந்த வடிவேலா முருகா வடிவேலா வள்ளி
வடிவாயே திருமருவம் உலகில் இருக்கும் மனவேதான் திருவுலகம் உலகமது இருக்கும் மனவேதான் புவையில் நம்புவையோர் அற்புத வடிவே அற்புத வடிவாயின கையில் வாழும் அற்புத வடிவாக கையில் வாழும் ஜோதியும் பொன்னீரியுடனே உத்தமம் வடிவாகி வேதூர கதையார் சர்வ பரிவாகி இருகூறு வகையாய் பூவில் கருவாய் அற்புத ஜோதி ஜோதியார் பாரியே சிறந்த தேவா சோதியை பாதியில் சிறப்படிவாய் பெருமாவா போடல தேவாய் அரவினை அடிவாய் பரிவிய கண்டார் அறிவை அறிவாய் பரிமீள கண்டாய் பரதே அடியார் புதவோ உதவுவாய் எங்கள் நாயகனேவோ அதுவாய் என்றும் நாயகனே நீராய் உதவுவாய் எங்கள் நாயகனே வந்தே அமுதேரன் நாயகனே அருளே உலகத்தால் வேகமே அருளாய் என்னை மகனே குமரனரு தருவாய் அடியேன் அகத்துள்ளி வைகருவாயே அடியின் மக்கள் இவை தருவாயே காமொழியா கலக்காமொழியா என் பேரியா கதை தினமோட்டம் பாடே தேவியார் கதை கிடக்கூட பாட புரசா தேவிய காவியோ பெருந்தோழியே திரளுவே கரையோ சொற்கரிய தோழி வகையிலே கரையா அழகினார் சந்தர்முகே கண்ணீரியோ ஆடேத்தில் வாழ் அன்னகதையோ ஆழத்தில் வாழ் நல்ல கதையா அதிதன்னை அறிவே எழுதியும் அறியே காரணம் அருகே பூரணமாக காரணம் அருகின பூரணமாக அவிரருகிரே புரிதனில் வாரா ஆரவே சொன்னேன் அனைவரும் வந்தேன் ஆரவை சொன்னினை வேறும் வந்தேன் அன்போடு துணை செய்ய கத்தாரிவையே நல்லதோ கதையால் நான் பாட இனி நல்லது தலையில பாட அடியனை கிளைகள் கருதி வராமல் ஒரு மொழி கட்டதை ஏறி பட்டது காலம் முதல் நல்கதை ஏவி பெரியோரே அழகது பெருகுகின்றேன் அடிய நகர் தன்னில் வாழும் அழகது பெருகுகின்ற அடிகை நகர் தன்னில் வாழும் ஆதியான
கொண்டா ஆலமந்த கரை கண்ட மாத்தாண்ட பாதோ ஆனந்தத்துறை கொண்ட கண்ட மாதோ ஆலமே கொண்டேன் கண்காவடி வேலா பாடலும் வருவே பாதலில் இங்கே பாட அருள் தருவாய் அருவாய் அருள்வாய் அழைத்தது நீவோ அவசியோடே வரும் வையகமெல்லாம் கடைசியுட்டு வரும் வையகமெல்லாம் ஆளுகிற வசந்த மண்டபம் கண்டே வண்டி மாத்தாண்ட வர்மா அழகான வண்டி மாத்தாண்ட வர்மா ஆகமே கொண்டே வட்டாய் வணங்கினே ஆதியான அம்புவி பதனருள் துணை செய்குவாயே பெருகோ பெண்ணரசாய் திருவட்டையே அம்மை என்றோ பெண்ணரசாய்
ஒரு பெருமைக்குரிய நாடு பெண்ணரசாள் நாடு. சரி, பெண்ணரசாள் நாடு என்றால் அங்க என்ன உதவ தெரியுமா? என்னவா? பெண்களை அன்றி ஆண்கள் அங்கு கிடையாது. ஆமா, யாருக்காவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் சொன்னால் உடனடியாக அந்த குழந்தையை கள்ளிப்பாலை கொடுத்தாவது நெல்லை கொடுத்தாவது கொன்னுருவாங்க. பெண் குழந்தை பிறந்தால் சரி, பெருக முடி சூட்டி வைப்பாங்களா மணிமகுடம். நாட்டை ஆளக்கூடியது பெண், வீட்டை ஆளக்கூடியது பெண், பெண் எங்கும் பெண், எதிலும் பெண். ஆமா, பெண்கள் மட்டுமே நாடு. ஒரு குறை வராமல் இருக்கும் போது சரி, அம்மாளுடைய குலதெய்வம் பகவதி பார்வதி ஆதிசிவம். ஆமா, வழிபட்டு வருகிறாள். அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி அம்மாவுக்கு ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர். நெல்லையிலே காந்தமதி என்று சொல்லியும், தில்லையிலே விசாலாட்சி என்று சொல்லியும், அம்மனுக்கு ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பெயர். நேராக இருந்தாலும் ஒரு அம்சம்தான். சரி, இருந்தர சாடும் நாளில் எழுந்த சிங்கள் காற்றதற்கே அதற்கே பழந்துடைய 10ஆம் ஆண்டு மாதமும் சென்ற போது நிரந்தரமாக வீசி நிற்கும் நாள் தோன்றி சிவனே என்று மங்கை பெண்ணரசி வாழ்த்தாள். அந்த நாளில் மங்கை என்று சொன்னதே நெறியும் மங்கை ஓடினார் தோழி மாற்றி கூடினாரே தோழி மகள் கூடினாரே தோழி மார்கள்
ஏறும் பொங்கோளால் பொங்கல் இரட்டி முறை இரட்டி போட்டு அடைகிற கருதையின கண்டு கயல் விளையா கயிறனோ விளையாட்டென்று கருணையா இருக்கும் போது உயரனோ கொள்ளலார் கோடி பருந்தனல் மொழிகள் படியார் கோடி எத்து பிறகு இணக்கமுடன் செய்வோம் சரி அயலாதான் ஊரார் கோடி அலைந்ததும் ஒதுக்கி வந்தார் அதாவது இந்த பெண்ணரசால் அரசாட்சி செய்து வருகின்ற நாட்டிலே இன்னும் ஒரு புதுமை என்ன தெரியுமா? 13 வருடத்துக்கு ஒரு முறை 12 வருடத்துக்கு ஒரு முறை அங்கே சிங்கள காற்று வந்து வீசுமா. சிங்கள காற்று வீசக்கூடிய சமயத்திலே அக்கறைக்கு ஆலமரம் அவன் இக்கரைக்கு அரச மரம் இந்த காற்றுல இந்த மரம் புரியுது. 2 மரங்களும் ஒன்றாக சேர்ந்து பெண்ணை பிணையும். ஆமா, அந்த வேளையிலே யார் ஒருவர் அந்த சுனையில நின்றாலும் மரத்துக்கு அடியில் சென்றாலும் நடக்குமா? யாருடைய வயிறுல வந்து நிழல் படுதோ உடனே அவனுக்கு குழந்தை பிறந்துடும். ஆமா, அது உண்மை. இப்படித்தான் உடுக்குக்கார அவசரப்பட்டு போய் மரத்துக்கு கீழே நின்னுட்டா. ஆம்பளை பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டே அறையிறான். முடியாம கடைசி காலத்துல தான் யாரும் இல்லையே வைக்கும் போது இந்த பெண்ணரசாளம்மை காவேரி போஞ்சுனையிலே சுனையாடி இருக்கும் போது எட்டி பார்த்தா தோழி இருமரமும் ஒரு மரமா இணைபுரிந்து நிற்க விசேடம் என்றே என்றார். இந்த சமயத்திலே நம்ம இந்த மரத்துக்கு கீழே இந்த படைப்புடைய நிழலிலே போய் இருந்தோம் என்று சொன்னால் உடனடியாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆமா, நல்லது நடக்கும், குழந்தை கிடைக்கும், நடக்கும். அம்மா, ஏன்னா இங்க யாருக்கும் கணவன் கிடையாது. குழந்தை வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 மரங்களும் சேர்த்து இணையக்கூடிய மரத்துக்கு அடியிலே வந்து நின்றால் போது உடனே போது அந்த நிழல் பட்டால் அவங்க நிச்சயமா கர்ப்பம் உண்டாகணும். பழமொழி இருக்குது. ஆமா என்று சொல்ல ஏற்றமாடி அரண்மனையிலே வந்தார்கள். பகவதி அம்மனுக்கு திருநாள் நடத்துகிறாள். திருநாள் நடத்தி விளக்கேதி தீபம் திருவிழா நடத்தி வர அம்மா கனவு கண்டு முளைத்தாள். எப்படி கனவு கண்டு முளைக்கிறாள்? வேட்டுவாளி தான் கொடுத்திருந்த சேலை முகத்தில கூடு கட்டி பறந்து போவது போல் கண்டாள். வேட்டுவாளியாக கனவு காண்பது. தோழி, எந்த கனவுக்கு பொருள் என்ன சொல்லு? கொலை ஒண்ணு கூடு வச்சு போகுது. நீங்க குண்டாவ போறீங்க. அந்த குண்டு போறாதாடி, ஒருதான் இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது, நீங்க உண்டாக போறீங்கம்மா. அப்படியா? ஆமா, நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறா. இனிப்பு போடு, கடலையில வயல போடு. அது மட்டுமல்ல, சரி அம்மா வேட்டுவாளி கூடு வைத்து கொஞ்சம் வரைக்கும்படியாக கண்டு கட்டுவத்திலே காப்பதிக்கு கைமுறையாக கொடுக்கும்படி கண்டு. நீங்க கட்டு வெத்தலையாக கண்டது கை குழந்தைக்கு என்று சொல்வார்கள். சரி, குழப்பையோடு கொட்டந்தையங்க தரும்படியா கண்டை. கொட்டந்தையோட இருந்தா ஆண் குழந்தை, ஆமா, குழம்பு இல்லாம இருந்தா பெண் குழந்தை. இப்ப உங்களுக்கு பேர மறந்துருக்கான். எசிக்கமா கூட குடும்பியோடு கொடுத்தாலா குடும்பி இல்லாம கொடுத்தாளா? அதெல்லாம் ஒண்ணுமே காணல. ஆண்டவன் உங்களுக்கு தான் கேட்டதை கொடுத்திருக்கான். ஆண்டவன் எப்பவுமே உங்க பக்கம் தாங்க இருக்கான். அநியாயம் செய்யறவங்க கூட தான் ஆண்டவன் எப்பவும் இருக்கான் போல. இல்ல, பாடுறவரெல்லாம் பாதி பங்கு எடுத்துதான் கொண்டு போறீங்க. ஆனா ஆண்டவன் உங்க பக்கம் தான் இருக்கிறான். அது அந்த இறைவனுக்கு தானே தெரியும்ப்பா. ஒன்ன போல வாயினாரிகளுக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு போ. நவேதரெல்லாம் பாம்போல மண்டியோடு கிடந்து அடிச்சு கிடந்து எழுதாரு. ஐயோ போச்சு போச்சு, என்ன போச்சு, யாரோ போச்சு, வழியே தெரியாது இல்லையா? ஆமா, இந்த அம்மா கர்ப்பமா இருக்கிறா. சரி, உனக்கு எங்க போனோம் யார பத்தி பேசணும்னு நல்லா தெரியும். தெரியும். ஆமா, தெரிய போய் தான் இங்க வந்து இருந்திருக்கு. அம்மா இங்க வச்சுக்க ஒண்ணு
9 மாதமாகிறது ஈத்துப்புரை கட்ட வேண்டும். சரி. ஏன்னா அந்த வர காலத்துல வேணும். பிரசவம் பார்த்து மருத்துவ வச்சு ஆ, இப்ப அந்த காலத்துல பிரசவம் பார்க்கணும்னு சொன்னா சொன்னால் அதாவது மெடிசின் தெரியுமா? என்ன? பிரசவத்துக்கு மெடிசின், ஒரு சிறங்க எண்ணெய் நல்லெண்ணெய், ஆமா. ஒரு செம்பு வெந்நி, இதான் மெடிசின். மருத்துவச்சிக்கு கூறி தெரியுமா? என்ன கூறி? மருத்துவச்சிக்கு ஒரு கட்டு வெத்தலை, ஆமா. 10 கொட்டாம்பாக்கு, பாக்கு. இவ்வளவுதான் மருத்துவச்சி. ஏன்னா என்ன? இந்த காலத்துல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு வச்சுக்கே சரி. 1.5 லட்சம் பிள்ளை. 1.5 லட்சம் காணுமா? முதல்ல இருந்து பாருங்களே. ஆமா. சொல்லுமா எங்க நேருங்க என்னப்பா? நேருங்க சொல்லுடி. கோயில் என்ன நேரம் கோயிலுக்கு? இல்லங்க, மனுஷமெல்லாம் நிறைய போட்டிருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஒன்னு 9 சொல்லு பிள்ளை. இல்லங்க, நீங்க நீங்க ஆ, அப்பா வாங்க போறீங்க. அப்பா வாங்க போறேன். ஆமா. எங்க சந்தோஷமான செய்தி தானே? இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஆமா. நாளைக்கு காலையில நம்ம போவோமா எங்க? நாகர்கோயிலுக்கு? நாகர்கோயில்ல என்ன ஓடுது? ஆஸ்பத்திரியில போய் கன்ஃபார்ம் பண்ணணுங்க. ஆமா. வசந்தத்துக்கு போவோம். ஆமா, அப்படின்னு சொல்லி போய். கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா ஆஸ்பத்திரிக்கு போனா சரி. அங்க நமக்கு முன்னாடி இருக்க 13 பேர் கியூல வேற வழியில நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தோம்னு சொன்னா இது. கொண்டாட்டி மல்லாக்க படுக்க வச்சு அவளுக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மந்த டெஸ்ட், போன டெஸ்ட், எல்லா டெஸ்டும் எடுத்து சொல்றாரு. நர்ஸ் சொல்றாரு, எங்க ராஜு நீங்களும் உங்க மனைவி பத்திரமா இருந்துக்கோங்க. டாக்டர் அம்மா 12 மணிக்கு வருவாங்க. வந்த உடனே உங்களை கூப்பிடுவாங்க. 12 மணிக்கு டாக்டர் அம்மா வாரா, வந்தோடனே கூப்பிடுறா, பேஷண்ட் நம்பர் 13 13 கம்மியா, உடனே உள்ள வாரா. ஆமா. வாங்க ராஜு வாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம், என்ன? உங்க மனைவிக்கு எடுத்த எல்லா டெஸ்ட்லயும் பாசிட்டிவ். அப்படியா? நீங்க அப்பா வாங்க போறீங்க. அப்பா வாங்க போறீங்க. உடனே வந்து சிரிப்பு அப்படியே. யாருக்காவது மாசம் முந்தியாச்சு. சரி. நம்ம 1 மாசம் தள்ளி போயாச்சு, மாசமா இருக்கான்னு தெரிஞ்சாச்சு. ஆமா. இருந்தாலும் புருஷன் இருக்க விட மாட்டா. சரி. அப்படியே பிரைவேட் ஆஸ்பத்திரி போய் 15,000 பில்லு கட்டினாலும் அவளுக்கு கண்ணு அடப்படும். ஆமா. அதோட விடுதாங்களா 3 மாசத்துல சொல்லுவாங்க, ராஜு ராஜு உங்களுடைய மனைவியுடைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது அதாவது ரத்தத்துல கொஞ்சம் பாயிண்ட் குறைவா இருக்கு. நம்ம ஆகவே குழந்தைக்கு ஏதாவது குறை இருக்கும் போல இருக்கு. சரி. அதனால நீ பெட் ரெஸ்ட் எடுக்கணும். உங்க பொண்டாட்டி கீழே இறக்கி விட்டுறாதீங்க. சரி. இல்லாட்டா வேலை செஞ்சு நொறுங்க விழுந்துருவா, அடி விழுவா. மாசமா இருந்தா பெட் விட்டு இறங்குவாளா? அந்த பக்கம் பொண்டாட்டிக்கு அம்மா, இந்த பக்கம் புருஷனுக்கு அம்மா. அம்மா 2 பேரும் தாங்குறாங்க. அம்மா இட்லி சாப்பிடுமா, பால் குடிக்குமா? இப்ப எங்க இருந்து எங்க வர்ற? இல்ல அப்படி சொல்றாங்க. அப்படிப்பட்ட காலத்துல எப்படி பிள்ளையை பெற்றெடுக்க முடியும்? 9 மாதம் ஆகிறது. அம்மா. அப்படின்னா இது ஈத்துப்புரை கட்ட வேண்டும். அம்மா பெண்ணரசாள பற்றி. சரி. இன்றைக்கு இந்த மாந்தவேந்தர்களை வரவழைத்தார். அம்மையா. அந்த பேர்கள் வடமலை வரவெட்ட. அந்த வீர்கள் வடமலை வரவெட்ட. இருந்து மாற்றி மண்ணை ஒளி தன்னையோ. இன்றையாகவே குறைவேசி நம்பரா. செல்வமே என்று தானோ கொண்டிட்டு
சொன்னார்கள். ஏன்னா அம்மாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. சரி. அன்னைக்கெல்லாம் குழந்தை எல்லாம் வீட்டுலதான் பிறந்துச்சு. ஆமா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி குழந்தை எல்லாம் வீட்டுல பிறந்துச்சு, சுகப்பிரசவம். சரி. அதுக்கப்புறம் காலங்கள் கடந்து சென்றது. ஆமா. அரசாங்க ஆஸ்பத்திரியில பிறந்துச்சு. சரி. அதுலயும் முக்காவாசி சுகப்பிரசவம். ஆமா. இப்ப குழந்தை எங்க பிறகுது? இப்ப குழந்தை எங்க பிறகுது? ஹாஸ்பிட்டல்ல தான் குழந்தை பிறக்குது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்குது. ஆமா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா வலிச்சு பிள்ளை பிறக்கும். ஏ தம்பி, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா கிழிச்சு தான் பிறக்கும் உள்ள. அட பைத்தியக்காரன், நீங்க எங்க போறீங்க? மரம் வெட்டுறாங்க. இல்ல பொதுவா சொல்ல குழந்தை சொல்ற எங்க பிறகுன்னு கேட்டேன். நமக்கு இறக்கணும்னா உடனே புறப்பட்டு மருத்துவரை நாட வேண்டும். நாங்க அங்கதான் போறோம். அதான் சொல்லுவாங்க, அதாவது ஒரு தாய் அழுது குழந்தை பிறக்க வேண்டும், ஊர் அழுது நீ இறக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கும் போது தாய் அழகுமா? தாய் பசங்க பிள்ளை பிறக்க. ஆமா, அது போல ஊர் அழகு இருக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் எந்த தாய் அழுது குழந்தைய பெற்றி எடுக்காங்க? குறுக்குல ஒரு ஊசியை போட வேண்டியது. உங்களுக்கு குழந்தை எப்ப பிறகு என்னைக்கு பிறகுன்னு ஏதாவது தெரியுதா? வலித்து குறைக்கு மரவெட்ட வந்தாங்கல்ல. ஆமா, வந்து மரவெட்டும் போது அவங்களெல்லாம் வாயினால உதரங்கி சரி கையிருந்தும் கால இருந்தும் வெட்டுறவங்க ரொம்ப சஞ்சலப்படுறாங்க. அந்த மரத்துல பூதம் குறைந்திருக்கிறதா? பூதம் என்ற கோளாறு. கோளாறு. சரி. நினைக்கிறார் எல்லா பேரும். என்ன நினைக்கிறார்கள்? ஏதுமாகும் என்று தெரியவில்லையே. அம்மாவுக்கு ஈத்து பிறகிட்டதுக்கு மரம் வெட்ட வந்தா என்னை விரலை வெட்டி வெளி கொடுக்கிறார். இவளுக்கு வாயால போகுது, வயிற்றால போகுது. இவளுக்கு மரம் வெட்ட வந்தவளுக்கு. ஆமா ஆமா, எனக்கு நிக்காம போகுது, ரெண்டும் போகுது. உதிரம் எங்கும் சிதறி உடன்பட, உதிரம் எங்கும் சிதறி உடன்பட, மரத்துல இந்த முனி சுடமாட எசிங்கமான இருப்பாங்களோ? காட்டு மரத்துல சில மரத்துல பூதங்களும் உறைந்திருக்கும். அந்த மாதிரி பெரிய மரங்களை பார்த்து ஆமா யோசனை பண்ணிதான் வெட்டுவாங்க. இல்ல போன வாரம் காட்டுக்கு போனோம்ல, காட்டுக்கு போன ஊர்ல ஒரு ஏப்ப மரத்துல சேலையை கட்டி விட்டு இருந்துச்சு. சரி. உருகுகாரன் மெதுவா கிட்ட போனா அது பொண்ணு நினைச்சுக்கிட்டு வேப்ப மரத்தை சுரட்டி கேட்கா, எப்படி நீ நம்புறதாங்க? அவனுக்கு ஒண்ணு வரமாட்டேங்குது. வேப்ப மரத்தை சேலை கட்டி விட்டு இருக்கு. போய் போன் நம்பர் தானே கேட்டு இருக்கு. அப்படியா? இவ போன் நம்பர் கொடுத்தாதானே சொல்ல. வேப்ப மரத்தையும் விட மாட்டேங்க. யாரு? அப்படியே வேப்ப மரம் தான் பெயரும் அவரை கண்டா. நம்பர் கிடைக்காதான்னு சொல்லிதான். அப்படியா? ஆமா, வெளிவந்து அதை வைத்ததோர் மரங்கள் எல்லாம் வகை தொகை கணக்கு பார்த்து செருக்கினால் துறைகள் கற்றோர் திறம்பட ஒதுக்கி நன்றாய் கர்த்தனார் அருளினாலே கருதியே புரை முகித்து ஒற்றதே போல் முகித்து நன்றாய் விதம்பட இருந்தாரற்றே. அண்டவர் புகை முகித்து அடங்கலும் பரவே என்றே ஒன்றனும் தனத்தார் கூடி கொடுத்தனர் தம்மானங்கள் வாரங்கள் ஒன்றுமே பாராதென்றோ புகழ்ந்து குறை பாராவண்ணம் எந்தனை வேறும் கொடி
இத்தனை பேரும் கூடி இருந்த பெண் அரசாள் சென்று நன்றியாய் மாதம் 8 நலம் பெற ஒன்பதாக வெற்றியாய் மாதம் 10 திகழமைய வேதானம் சென்று சரி மனிதனில் பேருண்டென்றும் மருத்துவம் வந்தாள் என்றே மரங்களெல்லாம் கொண்டு இறக்கிறாங்க. ஈர்த்து துறை கட்டியாச்சு. ஆமா. இனி யாரை அழைக்க வேண்டும்? மருத்துவத்தை அழைக்க வேண்டும். உடனே ஒரு மருத்துவத்தை கூப்பிடணும். ஆமா அப்படிதானே? சரி. மகள் ஒரு மாதிரி இருக்கிற ரொம்ப சோர்வா இருக்கிறா. தூக்கி முடிச்சா மாசம் 10 ஆயிருச்சு. சரி உன்னை அப்படி இப்படியாகவே மரங்களை ஈர்த்து விரை கட்டி பிரசவம் மறக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவத்தை கையை வைத்ததும் உடனடியாகவே அடி விடியாகவே மீண்டும் தொடர்ந்து அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தாளே. என்னது? ஆமா பெண் குழந்தை பிறந்தாச்சு. நினைத்த உடனே குழந்தை பிறந்தாச்சு. இப்படி சுத்தாதீங்க. எல்லாம் அந்த இறைவன் அருள். ஆமா குழந்தை பிறந்ததுதான். நீ குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும். பொட்டுமிட்டு நீராட்டி சீராட்டி அழகாக தங்க தொட்டிலே போட்டு தாலாட்டு பாடுகின்றார்கள். எப்படி தாலாட்டுகிறார்கள்? ஆரீரே ஆராரோ குழந்தை தூங்கியாச்சு. இனி கூட்டத்துல வந்து ஒன்னு 2 பேரையும் உறங்க வச்சிடாதீங்க. யாருக்குமே சேர்ல உட்கார்ந்து உறங்குறாங்க. ஒரு அக்கா கோயிலுக்கு வரும்போது ஒரு கோர்வை கொண்டு வந்து கீழே விரிச்சு படுத்து உறங்குங்க. அவங்களை யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. சேர்ல உட்கார்ந்து உறங்காதீங்க.
என்று சொல்லி குழந்தை எடுத்து தாளாட்டினாரே. அந்த குழந்தையை நீராட்டி சீராட்டி சரி சரி அன்புடன் தாளாட்டி புரசா தேவி என்ற பேராமத்தை சுட்டி ஆமையா அன்போடு எல்லா பேரும் போற்றுகின்றார்கள். இப்படி புருஷா தேவி பாடலாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, பெண் குழந்தை பிறந்திருக்கு, சந்தோஷம் கொண்டாடுறாங்க. ஆமா, அப்படி குழந்தை புரசா தேவி பிறந்தாள் என் அம்மையே, புரசா தேவி பிறந்தாள், புருஷா தேவி பிறந்தாள் என் அம்மை, புருஷா தேவி பிறந்தாள், புரசா தேவி பிறந்தாள் என் அம்மையே, புரசா தேவி பிறந்தாள், புருஷா தேவி பிறந்தாள் என் அம்மை, புருஷா தேவி பிறந்தாள், புருஷா தேவி பிறந்தாள் என் அம்மை, புருஷா தேவி பிறந்தாள். முருகாசி பெற்ற தவத்தினாள் சனமை பெற்ற வாழ்த்தோடாள் பொன்னுரசி கொட்டு வைத்தால் வயதிலே வேண்டிய கலைகளை படிக்க வைத்தாள். அவையா படிக்க வைத்து வளரும் பிறை சந்திரனை போல் வளர்ந்து வருகிறாள். வாரிபுரிக்கு வளர்ந்து வருகிறாள். வாலிப பிராயம் வந்ததும் சரி, பெண்கள் அவரவர் கையாலே அவங்களுக்கு மாங்கல்யம் தரித்துக் கொள்வது. ஆண்களே கிடையாது. அந்த பெண்ணரசருடைய நாட்டிலே ஆண்டவன் கிட்ட வந்து தங்களுக்கு தங்களை தாலி எடுத்து அணிந்து கொள்வார்கள். புருஷாதேவியை தாலி எடுத்து பருவ வயதை அணிந்து கொண்டாள். வேண்டிய மன்னருக்கேற்ற கலைகள் எல்லாம் படித்து வரும்போது அப்படி இந்த அம்மாவுக்கு உயிர் தோழி யார் தெரியுமா? பானுமாலை தோழி. அன்னைக்குள்ள தோழி பானுமாலை தோழி. அன்னைக்குள்ள தோழி உயிர் கொடுப்பாள். ஆமா, இன்னைக்குள்ள தோழி உயிர் எடுப்பாள். எடுத்துருவா, கூட இருந்தே குழி தோண்டிட்டு இருப்பாள். ஆமா, அந்த பானுமாலை தோழி அழைத்துக் கொண்டு ஆமா அந்த ஆற்றங்கரைக்கு வருகின்றார்கள். சரி, வெண்ணரசாலம்மை பெற்ற மகள் புரசாதேவி ஆற்றங்கரைக்கு வரக்கூடிய சமயத்திலே அரச புரசாதேவியா இளைமாதான் கோடி ஆடி
அம்மா குலதெய்வமாக பகவதி அம்மனுக்கு திருக்கழுத்தில் மாலை சாத்தினார்கள். தன்னுடைய கழுத்திலே திரு மாங்கல்யத்தை தரித்தாள் பூஷாதேவியானவள். அம்மா என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்த நாளதில் பெண்ணரசி மற்ற மாதர் வந்து கோடினானவர்கள் எல்லோரும் அங்கே வந்து கூடினார் அவர்கள் எல்லோரும். புருஷாதேவி மாசமா இருக்க யாரும் இந்த கோட்டை வழியாக வரக்கூடாது என்று சொன்னாங்க. அம்மா கோட்டை போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எப்படி வரக்கூடிய வழியை மதிப்பார் என்று சொல்லி கேட்ட போது